ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 31/3/2020 அக்ஷயா AK 645க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 020 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 175,020. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 237, அதுக்கு முந்தின ட்ரா 870 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட டபுள் 8 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பேஜ் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 575லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 135. நம்மளோட எக்ஸ் வந்து 5D 4Dங்கிறதுனால அந்த 135 மட்டும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 135. ஸோ இதில் 4D 5Dங்கிறதுனால 35ஓட ப்ளஸ் 88. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 8ஓட 5 கூட்டினோம்னா 3, இங்கே 8ஓட 3 கூட்டினோம்னா 1 அல்லது 3. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 3 கிடச்சிருக்கு இந்த 575க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 171 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் ஜி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு ஹிட்டாக இருக்குது நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். இப்போ 171க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750. இந்த 750 கீழே கொண்டு வந்துடலாம். 750 இதோட நம்ம ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 8 கூட்டினோம்னா 8, இங்கே 8ஓட 5 கூட்டினோம்னா 3. அப்போ 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 171க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு 3 அல்லது 8. 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 171க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 870 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும் நண்பா. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக ஏ போர்டு தான் நண்பா இருக்குது. அதனால தான் நான் ஏ போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 870க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 945. இந்த 945 கீழே கொண்டு வந்துடலாம். 945 இதோட நம்ம ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 8 கூட்டினோம்னா 3, இங்கே 8ஓட 4 கூட்டினோம்னா 2, 2 3 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 870க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு 2 அல்லது 3 கிடச்சிருக்கு இந்த 870க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 870க்கு அப்புறம் ரிசல்ட்டு 237 ரிசல்ட் நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் வர்ற மாதிரி இருக்குது நண்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏசி, அடுத்து நம்மளுக்கு ஏ போர்டு, இப்போ நம்மளுக்கு ஏபி போர்டு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து நம்மளுடைய நம்மளுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம 237க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 237 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 232. இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 232 இதோட ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, இங்கே 8ஓட 3 கூட்டினோம்னா 1 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 237க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு 1 அல்லது 0. இந்த 237க்கு அப்புறம் நம்மளுக்கு 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 020 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0.
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த ட்ராவலே நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த 0 to 0 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். ஸோ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவில் ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது ட்ரா ஏபி போர்டு, ஏ போர்டு, 3வது ட்ரா ஏபி போர்டு, 4வது ட்ரா ஏசி போர்டு கிடச்சிருக்கு. அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்த்தலாம் நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 0 to 0 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175. ஸோ இந்த 75 நம்ம கீழே கொண்டு வரணும். அதனால் நம்ம 175 கீழே கொண்டு வந்துடலாம். இதோட ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 5 கூட்டினோம்னா 3, 7ஓட 8 கூட்டினோம்னா 5. ஸோ 5 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டு அல்லது நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. அதனால தான் நம்ம ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும், ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டு தான் கெஸ்ஸிங் போட்டுக்கிட்டோம். இந்த ட்ராவுடைய ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நண்பா, ஹிட் ஆனால் கண்டினியூஸாக ஹிட் ஆகும், அதே மாதிரி ஃபெயில்ட் ஆனால் கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆகும். அது நம்ம சேனலை கண்டினியூஸாக அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக உள்ளவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறோன்னு நண்பா. ஸோ வின்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண தான் செய்வோம். நம்ம சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ யாரும் நேற்றுக்கானதோ முந்தானத்துக்கானதோ ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு அக்ஸியாங்கிற பேரில் வருது. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு சனிக்கிழமை கருணியாங்கிற பேரில் வரும். ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேரில் கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு டச்சஸ் கிடைக்கும், அதேமாதிரி போர்டுகளும் கிடைக்கும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம சேம் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அதிகப்படியாக பெய்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து போனட்டம் நம்மளுக்கு வந்து டபுள் கிடச்சிருக்கு. ஸோ டபுள் கிடச்சா அடுத்து மறுபடியும் டபுள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் 2 டபுள் எழுதலாம் நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 3 எழுதலாம் நான் நினைக்கிறேன். டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 5 அல்லது 3 கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி சண்டே 31/3/2024 அக்ஷயா ஏகே 645க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.